வெறும் 7.40 lakhs எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்க்கு ஒரு பேஸ் மாடல் காரில் இவ்வளோ ஃபீச்சர்ஸை லோட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஹோண்டா கிட்டேருந்து சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஹோண்டா அமேஸ் வி வேரியன்ட் இருக்குது. இது அந்த அமேஸில் பேஸ் மாடல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த அமேஸ் லைனப்பில் பேஸ் மாடல் அப்படின்னே சொல்லலாம். இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான வாக்கரவுண்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ப்ரைஸுக்கு நிறையவே ஃபீச்சர்ஸ் இந்த காரில் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காரில் என்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க சுந்தரம் ஹோண்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் ஹோண்டாவில் ஏதாவது கார்ஸ் புக் பண்ணோம் ஒரு டெஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிசைன் வைஸ் பார்க்குறப்போ நீங்கள் ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பேஸ் மாடல் கார் அப்படின்னே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா டாப் எண்டில் என்ன ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே ஹெட்லாம்ப்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. அந்த கிரில் போர்ஷன் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செக்கட் ஃபிளாக் டிசைன் கிரில் வந்துட்டு இங்கேயுமே கண்டினியூ ஆகுது. ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் இந்த பேஸ் மாடல் காரில் ஹோண்டாக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஹோண்டா அமேஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டியூல் பேரல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லாமல் எல்இடி டிஆர்லுமே இந்த காரில் வந்துடும். அது இப்போ இண்டிகேட்டராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆல் எல்இடி செட்டப் தான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் மட்டும் உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் கிடைக்காது. ஸோ அது போல சின்னதாக அந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் அது ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு ஹவுசிங் இருக்குது. ஸோ அது டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பம்பர் ஃபுல்லாகவே ஒரு பாடி கலர்லேயே தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க கிரில் மட்டும் ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 172 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் வந்துருது. அண்ட் இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ரிஃபைண்டான 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 bhp அண்ட் 110 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. சீரியஸ்லி பயங்கர ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியாது நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கப்போ. அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பேனட்டும் நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா ஹோண்டாவோட அந்த ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சரில் தான் வரும். சைடில் இருந்து நீங்கள் பார்க்குறப்போ சப் 4 மீட்டரில் வர ஒரு கார் தான். அண்ட் 2.5 மீட்டர்ஸ்குள்ளே தான் வீல் பேஸ் இருக்குது. 2470 mm எக்ஸாக்டாக சொல்லலாம். பட் இந்த வீல் பேஸ் வந்து இந்த செக்மெண்ட்லேயே லாங்கஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 172 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்கே வந்துட்டு 14 இன்ச்சில் உங்களுக்கு டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டீல் வீல் தான் வருது. 175/65 or 14 இன்ச்சில் ஸ்டீல் வீல் வந்துருது. இதுக்கு ஒரு வீல் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்துட்டு பார்க்குறதுக்கு பேஸ் மாடல் மாதிரிலாம் தெரியல. ஒரு மிட் லெவல் வேரியன்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி கலர் டோர் ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. அண்ட் பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பேஸ் மாடலில் பார்த்தோம்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபெண்டரில் வரும். இதில் வந்துட்டு ஓவர் ஹேண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதுவும் எல்இடியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர சைடில் பெருசாக எதுவும் இல்லை. நீட் அண்ட் க்ளீனாக பார்க்குறதுக்கு ரொம்பவே டீசெண்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேலே வந்துட்டு ஒரு ஷார்ஃபின் ஆண்டனாவுமே இந்த வேரியன்ட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் கிளாஸ் ஏரியாலாம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஒரு காம்பேக்ட் செடான் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு எலிகென்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் மெக்ஃபர்சன் ஸ்டார்ட் வந்துருது வித் காயில் ஸ்ப்ரிங்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா டார்ஷன் பீம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே காயில் ஸ்ப்ரிங்ஸோட வந்துருது. ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இது வந்துட்டு ஒரு மினி சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிசைன் பார்க்குறப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் வந்துருது. ஸோ இதோட டிசைன் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஹோண்டா சிட்டியில் பார்க்குற மாதிரி ஒரு டிசைன், ஒரு மினி சிட்டி. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு சில டைம் கன்ஃபியூஸ் கூட ஆயிருவீங்க. அந்தளவுக்கு இதோட டிசைன் பயங்கர சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும் இந்த வேரியன்ட் கிடையாது. அண்ட் பம்பர் போர்ஷன் ஃபுல்லாக ஒரு பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 சைடும் ரிஃப்ளெக்டரும் வந்துருது. அண்ட் ஹோண்டா லோகோ சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஐவி டெக் அமேஸ் அப்படிங்கிற பேஜிங் வந்துருது. இதில் வேரியன்ட்கான பேஜிங்லாம் எதுவுமே கிடையாது. ரியரில் டிஃபாகர் மட்டும் இந்த வேரியன்ட்டுக்கு இல்லை. அண்ட் ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 416 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். இது 2G அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் அமேஸ் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 4 லிட்டர் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் ஒரு யூஸபிளான ஒரு பூட் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 175/65 or 14 inch சேம் சைஸில் ஸ்டீல் வீல் தான் வருது. யூஸ்வலாக நம்ம செடான்ஸில் பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த பேடிங்லாம் கொடுக்க மாட்டாங்க பூட்டில். ஸோ இதில் வந்துட்டு அது கொடுத்துருக்காங்க. 35 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் வேரியண்ட்டுக்கு 18 kilometers கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. சிவிடி கியர் பாக்ஸ் இந்த ஹோண்டா அமேஸோட பேஸ் வேரியண்ட்டில் அதாவது வி வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா 19 kilometers கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுவலோட ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு 1 kmpl அதிகமாக கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அமேஸோட ஓனர்ஸ் பெருசாக அந்த மைலேஜ் பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாகவே வந்துட்டு மைலேஜ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கண்டிப்பாக இந்த ஹோண்டா அமேஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ பாடி லைன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஷோல்டர் லைன் கொஞ்சம் ஷார்ப்பாக ரன் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்தே அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுவுமே ஒரு கேரக்டரை கொடுக்குது. ஸோ கொஞ்சம் லோ ஸ்ப்ரங்காக தான் இருக்குது. செடான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லோயராக தான் இருக்கும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ஜ் கலரில் தான் இந்த ஃபேப்ரிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபேப்ரிக் தான், லெதர் கிடையாது.
இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே சென்டரில் வந்துடுது வித் கப் ஹோல்டரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட் கலர்னால உள்ள கேபின் வந்து ரொம்ப ஏரியா ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். டோர் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் டியூல் டோன் எதுவும் கிடையாது. பட் ஸ்டில் இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக்ல வந்துடுது. 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு இந்த ரியர் டோர் பாக்கெட்டில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இன்க்ரெஸ் பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி தான் வர மாதிரி இருக்குது. பட் உள்ளே வந்தப்புறம் காருக்குள்ளே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பர்டிகுலர்லி இந்த ரியா சீட்டோட ஆங்கிள் அண்ட் நமக்கு அது கொடுக்குற அந்த சப்போர்ட் அது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் கிடைக்குது. இப்போ இந்த சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் இருக்குது. அப்படி இருந்துமே எனக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் ஃபுட் ரூமுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடியில் நம்ம ஃபுட்டை டக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஃபீல் வந்து இந்த செகண்ட் ரோவில் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே தான், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் இந்த காரில் வந்துடுது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோட குஷன் வந்துட்டு சைடில் அந்த கார்னர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உட்காரப்போ ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட் கர்டன் ஏர் பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் 6 ஏர் பேக்ஸ் இந்த வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஹெட்ரூம் பார்க்குறப்போ என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு அடிக்வேட்டான ஒரு ஹெட்ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிராப் ஹேண்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கேபின் லாம்ப்ஸ் சென்டரில் வந்துடுது. ஸோ ஒரு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிடையாது, காமனாக சென்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் ஏசி வென்ஸ் கிடையாது. பட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. சென்டர் டனல், அதாவது டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக இல்லை. அது சென்டர் பேசஞ்சரும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. 2 பேருக்கு அந்த கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். டோர்ஸ் ஆக்சுவலாக ஒரு 70% வரைக்கும் ஓப்பன் ஆகுது. எக்ரெஸுமே ஈஸியாக தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா அமேஸோட கீ. இது ஆக்சுவலாக ஸ்பேர் கீ. ரிமோட் கீயே வந்துட்டு இந்த வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் லாக்கிங் அன்லாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு டியூல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பேட்ச்க்கு 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் வந்துருது. ஓஆர்எம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. சின்னதாக ஒரு மேக்சின் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பீக்கர் அண்ட் ரியரில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலாம் பிளாஸ்டிக் தான் வருது. பெய்ஜ் மாதிரி ஒரு ஃபினிஷ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துருது. இது மட்டும் இல்லாமல் ஆன்டி பிஞ்சுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் வந்துருது. அண்ட் இந்த பேஸ் வேரியண்ட்லேயே ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டுமே வந்துடும். அண்ட் கீ ஃபாப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த வேரியண்ட்டுக்கு வராது. ஸோ அது வந்து நீங்கள் டாப் எண்ட் அண்ட் ஆல்சோ விஎக்ஸ் வேரியண்ட்டில் இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஹோண்டா அமேஸ் வி வேரியண்ட்டோட இன்டீரியர் நம்ம இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாவ், ஸோ சரியான ரிஃபைன்மெண்ட். வெல்கம் சவுண்டுமே இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு பேஸ் மாடல் காரில் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து சும்மா ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி, பேங்க் ஃபார் த பக் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஹோண்டா அமேஸோட பேஸ் வேரியண்ட்டை. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வீலுக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கால் அட் அண்ட் டிக்ளைன் அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் வாய்ஸ் அசிஸ்ட்டுமே இதில் வந்துருது. இந்த ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருது. ஆனால் டெலிஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் கிடையாது. நம்ம டில்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸ்பீடோமீட்டர் மட்டும்தான் இதில் உங்களுக்கு அனலாக், எல்லாமே டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ரேஞ்ச் அண்ட் ஃபியூல் பார்த்துக்கலாம். அண்ட் ஜிஃபோர்ஸ் மீட்டர் வர மாதிரியுமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அண்ட் ஆல்சோ ஃபியூல் எவ்வளோ இருக்குது, டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. இது தவிர ஜிஃபோர்ஸ் மீட்டர் வர மாதிரியும் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். சீட் பெல்ட் செட்டிங்ஸ், கஸ்டமைஸ் டிஸ்பிளே, ஸோ எல்லாமே இதில் வந்துடுது. அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம ஸ்டியரிங் வீல்லே இந்த இடத்துல பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூல் மீட்டர் வந்துருது. டெல் லைட்ஸ்லாம் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓடோ மீட்டர் வந்துருது. ஒரு மாதிரி பேசிக்கான ஃபீல்லாம் கொடுக்கல. கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே வந்துருது. பேக், ஹோம் இதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. டே நைட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது. அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் ஸ்க்ரீன் வேணாம் அப்படின்னா நம்ம நைட் டைமில் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக தான் இருக்குது. பட் டிரைவ் பண்ணுறப்போ அது பெருசாக டிஸ்கம்ஃபர்ட்லாம் எதுவும் கிரியேட் பண்ணல. அண்ட் செட்டிங்ஸில் போயிட்டோம்னா டிவைஸ் லிஸ்ட், யூஎஸ்பி கனெக்ட் அண்ட் சவுண்ட், பீப் அண்ட் சிஸ்டம் வால்யூம் இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கால் வால்யூம், ரிங்டோன் அலர்ட்ஸ், வாய்ஸ் ரெகக்னிஷன், நேவிகேஷன் கைடன்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு வாய்ஸ் அசிஸ்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வரும். ஸோ அது வந்துட்டு எவ்வளோ லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃப்ளூயிடாக தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப லேக் இருக்க மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை.
ஸோ சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க, நல்லாவே இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 4 ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாலும் நல்ல கிறிஸ்பாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ்போர்டோட டிசைன் ஒரு டியூல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ்லாம் வந்துருது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ஜ் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, டாப் எண்டில் இருக்க மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே சேஞ்ச் ஆகிற ஒரே ஒரு விஷயம் இந்த மேனுவல் ஏசி மட்டும் தான். இதுக்கு அடுத்த VX வேரியண்ட்லேயே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது. பட் இந்த வேரியண்ட்டுக்கு மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க. இதுவே நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மார்னிங் டைம்லாம் ஷூட் பண்ணிருக்கேன், ஒரு பாயிண்ட்டில் தான் வச்சிருக்கேன். அப்பயுமே வந்துட்டு கூலிங் நல்லா எஃபெக்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் வந்துருது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைப் A சார்ஜிங் போர்ட் வந்துருது. 2 கப் ஹோல்டர்ஸ் சென்டரில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த காரில் வந்துடும். ஆர் எல்ஸ் நீங்கள் CVT கியர் பாக்ஸுமே இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. ஆம்ரெஸ்ட் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடையாது. அண்ட் க்ளோ பாக்ஸ் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் IRVM பார்த்தீங்கன்னா மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இந்த காரில் பேசிக் வேரியண்ட் வந்து 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சரில் தான் இந்த கார் வரும். ஸோ அது ஒரு எனர்ஜி அப்சார்பிங் பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ABS EBD வந்துருது, வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி அசிஸ்ட் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்து ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்டுமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட்லையுமே பார்த்தீங்கன்னா சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா அகாமடேட்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலி இந்த காரோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் ப்ரைஸ் அண்ட் பியல் ப்ரைஸ் அப்படிங்கிற 2 ப்ரைஸ் வருது. ஸோ பியல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அண்ட் ஆல்சோ ப்ளூ கலர், இது ரெண்டுக்கும் வந்துட்டு பியல் ப்ரைஸ் அப்ளை ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 9.22 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9.14 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ உண்மையிலேயே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த அமேஸ் வந்து நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி கார் தான் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹோண்டா அமேஸ் V வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஹோண்டா அமேஸ் V வேரியன்ட் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.